மத்திய கிழக்கின் அரசியல் மற்றும் இராணுவ வரலாற்றில் இன்று ஒரு கருப்பு அத்தியாயம் எழுதப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களாக தனது நிழல் யுத்தம் மற்றும் பிராந்திய ஆதிக்கத்தின் மூலம் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய ஈரான் இன்று தனது சொந்த நிலப்பரப்பிலேயே தற்காப்பு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு நடவடிக்கையான ஆபரேஷன் எபிக் ஃபியூரி ஈரானின் அதிகார மையங்களை வேரோடு அறுத்தெறியும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. இன்று காலை முதல் கிடைத்து வரும் தகவல்கள் ஒரு நாட்டின் இறையாண்மை மற்றும் அதன் தலைமைத்துவம் எவ்வளவு பலவீனமான பாதுகாப்பில் இருந்தது என்பதை உலகுக்கு அம்பலப்படுத்தியுள்ளது. அதிகார மையங்கள் தகர்க்கப்பட்டதாகவும் கமேனியின் இல்லம் தரைமட்டமாக்கப்பட்டதாகவும் உளவு தகவல்களும் உலக செய்திகளும் சொல்லி வரும் நிலையில் இந்த யுத்தத்தின் மிக முக்கியமான மற்றும் உளவியல் ரீதியான தாக்குதல் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் பாதுகாக்கப்பட்ட இல்லத்தின் மீது நடத்தப்பட்டது. 1989ஆம் ஆண்டு முதல் ஈரானின் ஆன்மீக மற்றும் அரசியல் மையப்புள்ளியாக விளங்கிய இந்த வளாகம் இன்று வெறும் சாம்பல் மேடாக காட்சியளிக்கின்றது. அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டுகள் பல அடுக்கு பாதுகாப்புகளை ஊடுருவி அந்த தலைமை பீடத்தை தகர்த்துள்ளன. அதன் விளைவாக ஈரானின் கட்டளைகள் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு முற்றிலுமாக சிதைந்து விட்டதாக கூறப்படுகிறது. உச்ச தலைவர் தற்போது எங்கே இருக்கிறார் என்பது மர்மமாகவே காணப்படுகின்றது. அவர் ஒரு பாதுகாப்பான நிலத்தடி பதுங்குகுழிக்கு மாற்றப்பட்டதாக அரசு ஊடகங்கள் கூறினாலும் அவரது அதிகாரப்பூர்வ இல்லம் அளிக்கப்பட்ட செய்தி ஈரானிய மக்கள் மனதில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல நகரங்களின் மக்கள் வீதிகளில் இறங்கி ஒரு புதிய விடியலை எதிர்நோக்கி கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது அந்த நாட்டின் உள்நாட்டு அதிருப்தியை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. சவுதி அரேபியாவை பொறுத்தவரை ஆரம்ப காலம் தொட்டே சவுதி அரேபியா ஈரானுக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் இப்பொழுது இந்த மோதலில் சவுதி அரேபியா நேரடியாக களம் இறங்கியிருப்பது மத்திய கிழக்கின் புவிசார் அரசியலில் ஒரு மாபெரும் திருப்பமாக காணப்படுகின்றது. ரியாத் மற்றும் அதன் கிழக்கு மாகாணங்களில் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள் சவுதி அரேபியாவை அமெரிக்காவுடன் கைகோர்க்க வைத்துள்ளதாக உலகம் நம்புகின்றது. பல போரியல் ஆய்வாளர்கள் சவுதி அரேபியா இந்த போருக்கு இறங்கியதன் முக்கிய காரணமாக அமைவது ஈரான் சவுதி அரேபியா மீது ஏவிவிட்ட அந்த ஏவுகணைகளே. இப்ப ஆரம்பத்தில் இதே சவுதி அரேபியா தான் தன்னுடைய மண்ணை அமெரிக்காவை பயன்படுத்த விடமாட்ட வேண்டும், தன்னுடைய வான்பரப்பை அமெரிக்காவுக்கு கொடுக்க மாட்ட வேண்டும், வான்பரப்பை மூடுவதாகவும் இந்த போருக்கு எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்த முடியாதென்றும் சொல்லிச்சு. ஆனால் அதே சவுதி அரேபியா இன்றைக்கு இந்த போரில் நேரடியாக இறங்குவதாக தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வான்பரப்பை திறந்து விடுவதுடன் தன்னுடைய சொந்த இராணுவத்தை ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கையில் ஈடுபடுத்தியுள்ளதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. இது ஈரானுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ராஜதந்திர தோல்வியாகும். இஸ்லாமிய உலகின் தலைமையாக கருதப்படும் சவுதி ஈரானுக்கு எதிராக திரும்பியது ஈரான் ஆதரவு பெற்ற ஹீதி மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் தனது பாதுகாப்பிற்காக ரஷ்யாவிடமிருந்து பெற்ற S-300 மற்றும் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை பெரிதும் நம்பியிருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதலின் போது அந்த பாதுகாப்பு அமைப்புகள் ரஷ்யாவிடமிருந்து பெறப்பட்ட அந்த பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் செயலிழந்து முடமாகி கிடக்கின்றது. இப்ப ஈரான் யாரிடம் போய் நிற்கப் போகின்றது? ஈரானுக்கு உதவியாக யார் வரப்போகின்றார்கள்? ஒரு பக்கம் சீனா ஈரானுக்கு உதவியாக கப்பல்களை அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாலும் ரஷ்யா ஈரானுக்கு உதவியாக ஆயுதங்களை கொடுத்திருந்தாலும் அந்த ஆயுதங்கள் இந்த போரில் செயலிழந்து போகிறதா என்ற கேள்வி எழும்பியிருக்கு. ஒருபுறம் ஈரானது வான் பாதுகாப்பு மிக பாதுகாப்பாக இருக்கு என்று சொல்லி கொண்டிருந்தாலும் இன்னொரு புறம் ஈரான் தான் முதல் தாக்குதலை நடத்த போகுதுன்னு சொல்லி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு காலையில் நடந்த இந்த சம்பவம் போரியல் ஆய்வாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேலின் அதிநவீன F-35 போர் விமானங்கள் தெஹ்ரான் வான்பரப்பில் எந்தவித தடையுமின்றி உலவியதும் ஈரானின் தொழில்நுட்பங்கள் பின்தங்கிய நிலையில் இருப்பது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா OpenAI நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இராணுவ ஒப்பந்தத்தின் மூலம் AI தொழில்நுட்பம் ஈரானின் ராக்கெட்களை குழப்பவும் ஏவுகணை தளங்களை முன்கூட்டியே கண்டறியவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு டிஜிட்டல் மேலாதிக்கத்தின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. வளைகுடா நாடுகளை பொறுத்தவரை அமெரிக்கா வளைகுடா நாடுகளில் எப்பெல்லாம் போரில் இறங்குதோ அப்பெல்லாம்
புது தொழில்நுட்பங்களை, புது ஆயுதங்களை பரிசோதிப்பதும் அந்த ஆயுதங்களை அறிமுகப்படுத்துவதும் இயல்பாயிருக்கு. அந்த இயல்புல இந்த முறை அமெரிக்கா ஓப்பன் ஏஐ பயன்படுத்தி, ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு சண்டையை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுதான் உலக மக்கள் மத்தியில் ஒரு பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கு. இன்றைக்கு அமெரிக்கா ஓப்பன் ஏஐ மூலமாக செய்து கொண்ட இந்த ஒப்பந்தம் அல்லது இந்த ஓப்பன் ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு அமெரிக்கா செய்கிற இந்த செயற்பாடுகள் நாளைக்கு உலக மக்களுக்கு ஒரு உலகப் போரை உருவாக்கினால் எந்த அளவுக்கான பாதிப்பை கொடுக்கும் என்ற கேள்விதான் எழும்பியிருக்கு. இந்த அத்தனை செயற்பாடுகளும், இந்த வார், இந்த சண்டை, இந்த யுத்தம் ஒரு 3ஆம் உலகப் போரை உருவாக்க வல்லமை கொண்டிருக்கு. ஏனண்டா ஒரு பக்கம் சைனா இந்த வாருக்குள்ள உள்ள வருது. அப்படியண்டா இது 3ஆம் உலகப் போரை உருவாக்குமா என்ற கேள்வி எழும்பியிருக்கு. இப்போ நடந்த இந்த தாக்குதலில் ஈரானின் நீதித்துறை தலைவர் ஹோலம் கொசைன் மற்றும் மொசோனி எஜெயி கொல்லப்பட்டது அந்த நாட்டின் சட்ட மற்றும் நிர்வாக கட்டமைப்பிற்கு விழுந்த பேரடியாக பார்க்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்களுக்கு மரண தண்டனை விதித்த ஒரு நபர் இன்று அதே போன்ற ஒரு வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டது ஈரானிய புரட்சிகர காவல்படையினரின் மன உறுதியை குலைத்துள்ளது. உயர்மட்ட போர் தலைவர்கள், வல்லுநர்கள் மற்றும் தளபதிகள் ஒரே நேரத்தில் குறிவைக்கப்பட்டதால் ஈரானிய இராணுவம் தற்போது ஒரு ஒருங்கிணைந்த தலைமையின்றி சிதறிப்போயுள்ளது. ஈரான் தனது எஞ்சிய பலத்தை கொண்டு பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் மீது நடத்திய தாக்குதல் போரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளது. ஜுவைர் பகுதியில் உள்ள இந்த தளம் பாரசீக வளைகுடாவின் இராணுவ கட்டுப்பாட்டு மையமாகவும் செயற்படுகிறது. இங்கு நடாத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் ஈரானிய ஆதரவு குழுக்களால் நடாத்தப்பட்டதா அல்லது ஈரானின் நேரடி இராணுவ நடவடிக்கையா என்பது இன்னும் ஆய்வு செய்யப்படுகிறது. இருப்பினும் இந்த தளத்தில் ஏற்பட்ட சேதங்கள் அமெரிக்காவை இன்னும் தீவிரமான தாக்குதலுக்கு தூண்டியிருக்கின்றது. தற்போது உலகம் ஒரு மெல்லிய நூலில் ஊசலாடி கொண்டிருக்கின்றது. ஒருபுறம் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் சவுதி தலைமையிலான கூட்டணி அணிவகுக்க, மறுபுறம் ரஷ்யா மற்றும் ஈரான் மற்றும் சீனா இவர்களின் ஒரு மாபெரும் கூட்டணி சேர்ந்துள்ளது. இன்றைக்கு திரும்ப ஒரு 3ஆம் உலகப் போருக்கான தொடக்க புள்ளியாக இது அமையுமான்ற கேள்விதான் எல்லாருக்குள்ளேயும் எழும்பியிருக்கு. சீனாவும் ரஷ்யாவையும் பொறுத்தவரை இந்த யுத்தத்தை பல நாட்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க போவதில்லை. அவர்கள் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துதான் தீரப்போகின்றார்கள். அப்படி இருந்தால் ஒருவேளை இது 3ஆம் உலகப் போரை ஆரம்பிக்கிற புள்ளியாக அமையப் போகுதா? ஈரானின் வீழ்ச்சி என்பது வெறும் ஒரு நாட்டின் தேவை மட்டுமல்ல, அது மத்திய கிழக்கின் ஒட்டுமொத்த அதிகார போட்டியின் புதிய அத்தியாயம். நவீன போர் முறையின் ஆயுதங்களை விட தொழில்நுட்பமும் துல்லியமான உளவு தகவலுமே வெற்றியை தீர்மானிக்கின்றது என்று உலகம் சொல்லிக் கொண்டிருந்தா இந்த ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி என்றது அதை நிரூபித்து காட்டியிருக்கு. இப்போ ஈரான் என்ன செய்ய போகுது? ஈரான் மண்டியிட போகுதா அல்லது ஈரானுடைய தாக்குதல் முந்தைய தாக்குதலை விட மோசமானதாக, தீவிரமானதாக இருக்க போகுதா? இந்த கேள்விதான் இப்போ எல்லாருக்குள்ளேயும் எழும்பியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரான் என்ன செய்ய போகின்றது? வளைகுடா நாடுகள் என்ன செய்ய போகின்றது? இது IBC தமிழ்.